ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ டிசம்பர் 30லேருந்து எங்கே இவங்க ஆளே காணோம், ஒரு vlog கூட போடல, ஷார்ட்ஸ் கூட போடல, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. கோவப்படாதீங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான ஒரு vlog உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த vlogல பார்த்திங்கன்னா கறி விருந்து பார்ப்பீங்க. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் நான் பேக் டு சென்னை வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஷாப்பிங் vlog, அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த vlogல காமிச்சிருக்கேன். அதனால் மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அம்மா வீட்டில் சிக்கன் குழம்பும் இட்லியும் செஞ்சாங்க. யூஸ்வலான ஒரு ரொட்டீனால் அதை நான் காட்டல. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு கறி விருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எங்கள் மச்சினர். என்னடா சடனாக கறி விருந்துன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மச்சனரோட பொண்ணு சாரா, அவளுக்கு பார்த்தீங்கன்னா 2 வயசு ஆகுது. நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த கொடை பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்க மாதிரி பார்த்துருப்பீங்கள்ல, அவள் தான் சாரா. சாராவுக்கு பார்த்தீங்கன்னா 2 வயசு ஆகுதுனால டிசம்பர் 31 தான் அவளுக்கு பர்த்டே. டிசம்பர் 30 பார்த்தீங்கன்னா அமாவாசை இருக்கிறதுனால டிசம்பர் 29 பார்த்தீங்கன்னா கறி விருந்து நான் போட்டுறேன். 31 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேக் மட்டும் சிம்பிளாக வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கறி விருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தோம் அந்த நாளில் தான். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஐயப்ப மலையெல்லாம் போயிட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னோடய நாத்தனார், அதுக்கப்புறம் என் மச்சனை ஃபேமிலி, அதுக்கப்புறம் நான் என் பாப்பா இவங்கெல்லாம் இருந்தோம். என் ஹஸ்பண்ட் மட்டும் அந்த டைம் ஒர்க் இருக்குன்னு போயிட்டார். மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால சரி கறி விருந்து அன்றைக்கி டிசம்பர் 29 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுத்துகிட்டு என் மச்சனர் பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சுட்டு அதாவது என் சிஸ்டர், என்னோடய சிஸ்டர் தாரணி பார்த்திங்கன்னா 55 செய்கிற மாதிரி பிளானு. நான் கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுவேன். என் நாத்தனார் நானும் கூட மாட ஹெல்ப் பண்ணுவோம். எங்கள் மாமியார் மட்டும் பார்த்திங்கன்னா எறா தொக்கு செய்கிற மாதிரி. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா என் மாமனார் எங்கள் மச்சனை கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று சேர்த்துடும். சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, என் நாத்தனார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, என் சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க, என் மச்சினர் வருவா. இப்படி பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று மணி செஞ்சுட்டு இருந்தோம். அந்த டைம் சாரா குட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வைக்கும் போது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டா. என்னன்னு கேட்டபோது பார்த்திங்கன்னா சாமி ஜிஜி கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டா. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவள் பொங்கல் நினச்சிக்கிட்டா. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா அதை நினச்சி சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இன்சிடென்ட்ஸ்லாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த க்யூட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி என் பையனும் பார்த்திங்கன்னா நாத்தனார் பசங்களோட விளையாடுறது, சாரா குட்டியை அவன் தங்கச்சியாக நினச்சிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு. நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒன்று மணி இருந்து எல்லாத்தையும் சமைச்சு நிறைய விஷயம் இன்க்ரீடியன்ஸ்லாம் புதுசு புதுசாக எல்லாருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு எப்படி பிரியாணி செய்யணும், எப்படி சிக்கன் 65 செய்யணும், எப்படி எறா தொக்கு, ஒவ்வொருத்தர் கைப்பக்குவம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய விஷயம் நான் அங்கேயும் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா எல்லார் ஃபேமிலியும் ஒன்றா இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏன்னா என் நாத்தனார் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு போயிடுவாங்க. எங்கள் மச்சினருக்கு பேங்க் வேலை இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் பாப்பாவுக்கு தெரப்பி இருக்கிறதுனால எங்களால் மேக்ஸிமம் முடிஞ்சால் நாங்கள் பொங்கலுக்கு வருவோம். இருந்தாலும் மற்ற எல்லோரும் வரமாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் ஒன்றா சேர்ந்து நாங்கள் எல்லாம் குக்கிங் பண்ணுறது, குழந்தைங்க எல்லாம் ஜாலியாக விளையாடுறது, இந்த மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. அந்த டைமை மட்டும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் பக்கோடாலாம் போடுறது ஒன்று இவ்வளோ பெருசு இருந்துச்சு. நானே கிண்டல் பண்ண, என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது சிக்கன் பக்கோடா அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு அது ஃபைனலாக சமையல்லாம் முடிச்சுட்டு என்னோடய அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டாங்க. எங்கள் அப்பா அப்பா கடை வச்சுருக்காருல, அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மச்சனர் பார்த்திங்கன்னா பிரியாணி அப்படியே பிரியாணி மாஸ்டராகவே மாறிட்டார் அந்த சமயம். நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல, அவ்வளோ சூப்பராக சமைக்கிறான் அவன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவன் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு சமையல் சொல்லி கொடுத்துட்டு என் மச்சனர் தான், அந்த மக்ருனி செய்ய கல்யாணம் ஆகி புதுசில். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா சமையல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எங்கே ரெடி ஆகிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் 31. ஸோ ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக கோயிலுக்கு போகலாம். எங்கள் குலதெய்வ கோயில் பார்த்திங்கன்னா பச்சையம்மன் கோவில்.
பச்சையம்மா சொல்லுவாங்க. அவங்க அவங்க கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே கேக் வெட்டலான்னு சொல்லி அழகாக ரெடி ஆகிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்பல் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும்னு சொல்லி அதை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஆட்டோ வந்துருச்சு. அந்த ஆட்டோவில் கிளம்பி பச்சையம்மன் கோயிலில் போயிட்டு வளையல் வாங்கிட்டு 2 எலுமிச்சை பழம் வாங்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அம்மா எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு குடும்பம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம லீவ் போட்டால் குழந்தை படிப்பு எதுனா ஆகிடப்போகுது அப்படின்னு ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளே கூட வந்து லீவ் போட்டு கூட நம்ம ஃபேமிலி போய் பார்க்கலாம் அப்படின்னா கூட ஒரு ஃபேமிலி வந்தால் இன்னொரு ஃபேமிலி வரல. இன்னொரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனா பர்சனல் ஒர்க் இருக்குது, இல்லை இன்னொரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியாயிடும். மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரீசன் வந்து ஆகிடுது. ஆனால் எப்போனா ஒரு வாட்டியாவது எப்படின்னா நாங்கள் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக சென்னையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட் வந்து எல்லாருக்கூடயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாரா குட்டிக்கு டிசம்பர் 31 வந்து கேக் வெட்டிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கறி விருந்தும் சரி, பர்த்டேக்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜான்வரி 1 வந்து நியூ இயர் வந்து அம்மா அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி மத்தியானமே 2 மணிக்கே கிளம்பிட்டோம். ஜான் 1 கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஜனவரி 2 வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வருஷமே நம்ம வந்து லீவ் போட்டோன்னா குழந்தை படிப்பு எதனா வந்து ஆகிடுமோன்னு ஒரு பயம்தான் எல்லா அம்மாவுக்கும் இருக்கிறது தான். நான் மட்டும் இல்லைங்க, என் நாத்தனார் கூட தான் பயந்தாங்க. ஏன்னா வருஷம் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா லீவ் போட்டுறது நல்லா இருக்காது. பாப்பா படிப்பு வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா தடங்கல் ஆகக்கூடாதுன்னு எல்லா அம்மாவும் நினைக்கிறதா. நான் மட்டும்தான் நினைக்கிறேனா இல்லையா எனக்கு தெரியல நிஜமாக. நாத்தனாரும் பார்த்திங்கன்னா அதே தாட்டில் தான் இருந்தோம். 2 பேருமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஜான் 1 கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு சென்னை வந்து லாங் ட்ராவல். என்னோட நாத்தனார் வந்து பார்த்திங்கன்னா ஜான் 2 காலையிலே 5:30 மணிக்கே கிளம்பிட்டாங்க. அவங்களும் பாப்பாவங்கெல்லாம் ஸ்கூலில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிப்பு விஷயம் வந்தாலே நாங்கள் உல்ட்டாவாக மாறிடுறோம். உண்மையிலே வந்து இந்த பொறுப்பெல்லாம் வந்து குழந்தை பெற்ற பிறகு தான் வருது போல் இருக்குது. உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள். படிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நான் கேஷுவலாக எடுத்துப்பேன். இப்போல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கேன். நம்ம புள்ள வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து நான் வந்து அதுக்கு நான் உனக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நான் எப்போவுமே நினைக்கவும் முடியாது என்னால். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் படித்தா போதும் அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறது. என் பையனை வந்து அவனுக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ், ஒரு படிப்பில் இல்லைனாலும் ஃபஸ்ட்டில் வரலனாலும் நாலேஜ் இருக்கணும். யார்கிட்டையும் ஏமாறாத அளவுக்கு ஒரு காசு என்ன சொன்னால் கூட அதில் வந்து ஏமாந்து போகக்கூடாது. அந்த அளவுக்காவது என்னோடய பையனுக்கு நான் படிப்பு சொல்லி தரணும். டிகிரி வாங்கணும்னு அவசியம் இல்லை, பேசிக் வந்து நாலேஜ் இருந்தால் போதும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ஸ்கூலில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸ்கூல் பாப்பாவுக்கு வந்து நிறைய பேர் என் பையனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, வேணாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க என் முன்னாடி. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து தான் நான் ஒரு நல்ல ஸ்கூலாக வந்து சேர்த்துருக்கேன். அதனால தான் வருஷம் ஃபஸ்ட்லேயே வந்து ஸ்கூல் வந்து லீவ் போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை கிடைக்கும், காய்கறி கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், இப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒரு மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்ததே ஜான் 1. ஜான் 2 வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலு. ஜான் 1 ஈவினிங் தான் வந்தனே. நைட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க. மாவு போடலை, அதுக்கப்புறம் காய்கறி இல்லை, ஒன்றுமே இல்லை, அன்பிளான்டு. அதனால என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு மல்லிகை கடைக்கு போயிட்டு மல்லிகை சாமான் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு தான் போனேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கடை, அந்த நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாம் பழமுதிர்ச்சோலைன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு, வெஜிடபிள் இருந்துச்சு. உண்மையிலே சொன்னால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சிலது வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை. தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஆனால் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வெங்காயம் 48 ரூபா. இங்கே நான் வந்து என்னோடய வீடு பக்கத்தில் வாங்குறது 1 கிலோ வெங்காயம் 50 ரூபா 60 ரூபா கூட சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மாதிரி நான் வாங்குறது. மோஸ்ட்டாக நான் வாங்க போனதே வந்து இந்த பையனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு தான். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்க சொல்லி எதனா சொல்கிறாங்களா, அதை சாப்பிட்லன்னா அது எனக்கு தான் திட்டு விழுது. குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஸ்நாக்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு. அவன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாப்பிட்ற ஸ்நாக்ஸு ஸ்கூலில் சாப்பிட மாட்டேங்கிறான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேம் கிட்டே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து இதை சாப்பிட்றான் மேம், நான் ஸ்கூலில் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறான் எனக்கு ரீசன் தெரியல அப்படின்னு. அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் எனக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக
அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து பம்மலில் வாங்கினேன், பழமுதிர்ச்சோலையில். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு குன்றத்தூரில், அங்கேருந்து வரத்துக்கு முன்னாடியே பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் போடுற டைமில் பக்கத்துலேயே கருப்பட்டி காஃபி டீ அதாவது இருக்குல்ல, அதை வந்து கொஞ்ச நேரம் அங்கே இவங்க ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அங்கே நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இப்போது ஸ்நாக்ஸ் என்னடா கொடுக்குறது, குழந்தை என்ன சாப்பிடுமே தெரியலையே, நம்ம வந்து எதனா கொடுக்காம போயிட்டோன்னா குழந்தை பசியில் இருக்குமே அப்படின்னு ஒரு கவலை வேறு இன்னும் எனக்கு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து ஒரு 2 மாதம் சாப்பிடாம இருந்தோமா, அதனால் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நானும் பாப்பா மட்டும் சாப்பிட்டோம். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் விரதத்திலே இருந்தார். சரி ஓகே நீங்கள் விரதத்திலே இருங்க, நாங்கள் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மினி மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வீட்டுக்கு வந்துட்டோம். தெரப்பிக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டு வேலைலாம் முடிச்சிடலாம். எனக்கு 1 ஹவர் தான் டைமு. இப்போ 2 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். 3:30 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பிக்கு போகணும். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஷாப்பிங் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. அதையும் நான் உங்களுக்கு கிளாஸில் காட்டுறேன். அது வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. கொஞ்சம் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்களா நல்லாயிருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். நம்மளோட டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நியூ கலெக்ஷன் என்னால் கொண்டு வர முடியல. எனக்கு எந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஏற்பாடு பண்ண முடியல. அப்பா அம்மாக்கிட்டையும் இப்போ கேட்க முடியாது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து என்கிட்ட நியூ கலெக்ஷன் இல்லாதனால பழைய கலெக்ஷன் இருக்குது. ஆனால் அது ஸ்டாக்ஸ் எதுவும் காலி ஆகலை. எஸ்லேருந்து 5XL வரைக்கும் என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து யாருக்குன்னா வேணும்னா வெறும் 250 ரூபாய்க்கு தரேன். அதுவும் வந்து பை ஒன் கெட் ஒன்ல 250 ருபீஸ்க்கு பை ஒன் கெட் ஒன் நான் கொடுக்குறேன். இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த கலெக்ஷன் இருக்கிற வரைக்கும் நான் காட்டுறேன். யாருக்குன்னா வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியான ரேட்டு நல்ல குவாலிட்டி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்லேருந்து 5XL வரைக்கும் என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக்ஸு. அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா இருக்குது. அம்ப்ரெல்லா பார்த்திங்கன்னா 2XL 3XL 4XL இருக்குது. யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி 250க்கு வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் தரேன். ஸோ 250 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா இன்னொரு ட்ரெஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் இப்போது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸு வந்து இன்னும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வரேன் கண்டிப்பாக. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் கொடுத்துட்றேன். யாருக்கு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பொங்கலுக்கு வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ கிச்சனில் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைக்கு போகிறோம், பார்த்துக்கோங்க குழந்தைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் வந்த ரீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒன்று வாங்கணும்னு நினச்சது பார்த்திங்கன்னா ஹெல்மெட். ஸோ கொஞ்ச நாளாக வந்து நான் தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட தெரப்பி கிளாஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து அப்பா வந்து ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டாரு செகண்ட் ஹேண்டில். அதை வந்து ஓட்டிகிட்டே பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூலு தெரப்பிக்கு நான் இட்டுட்டு போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஆஃபீஸ் வேலை பார்ப்பார். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஹெல்மெட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஹெல்மெட் இல்லாதனால ஒன்று தூசி படுது, இன்னொன்று மழை டைமில் என் கண்ணாடி நனைஞ்சிடுது, கண்ணு வந்து லாங் சைட் நான். அதனால் வந்து ரொம்ப தலைவலியாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் இல்லாமல் இருந்தது. இன்னொரு ரீசன் வந்து சென்னையில் வந்து ஹெல்மெட் இல்லைனா பிடிச்சிருவாங்க. குழந்தை இட்டுட்டு போனாலும் சில டைம் வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுனால ஹெல்மெட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டுக்கு வாங்குறதுக்கு போனேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் பிடிக்கும். எனக்கும் என் நாத்தனாருக்கும் ஒரே கலர் பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வயலட் தான். ஸோ வயலட் கலர் வந்து ஹெல்மெட் வாங்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்துட்டோடனே உங்ககிட்ட காட்டுறதுக்காக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ரோஷன் குக்வேர் பார்த்திங்கன்னா தோசை தவா வந்து அந்த கிறிஸ்பி தோசை வரத்துக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த தோசை பர்ஃபெக்டாக வரணும். தோசை தவா வந்து வாங்கி கொடுத்தது என்னவோ எனக்கு தான், ஆனால் அவரை தான் சுட வைக்க போகிறேன். அவரோட தோசை வந்து அவரே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும்னு நினச்சாருன்னா அவரே சுட வைக்கலாம் தான் இருக்கேன். எனக்கு வந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டார், நான் வந்து ஆஃபீஸ் வேலையாக இங்கே வந்திருக்கேன், உனக்கு வந்து தோசை தவா வேணுமான்னு கேட்டார். எங்கே எதுன்னு எனக்கு சொல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்த பிறகு காமிச்சோன்னு எனக்கு ஒரே ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஷன் குக்வேர் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர். இவங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த சென்னையில்.
இந்த மாதிரி இந்த தோசை தவாக்கே ரொம்ப ஃபேமஸ் அந்த இடம். சென்னையில் இருக்கவங்களுக்கு மேபி தெரியும்னு நினைக்கிறேன், ரோஷன் குக்வேரு. இது வந்து பார்த்திங்கன்னா அதை தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டு, நல்லா திக்காக கனமாக இருக்குது. உண்மையிலே கிறிஸ்பி தோசை வேணும்னா இந்த மாதிரி தவா வந்து அவங்க சஜஷன் பண்ணுவாங்க நிறைய. இவங்ககிட்டயே நான் வாங்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகம் அப்படின்னால நான் வந்து அவாய்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை தவா வேணுமான்னு கேட்டதுக்கு ஓகே சொன்னோன்னே வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. அதுவும் பார்த்திங்கன்னா நான் வாங்கணும்னு நினச்சேன் உங்ககிட்டயே. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு வந்து அதை ஏதோ வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதை நான் மேபி ஷார்ட்ஸில் ட்ரை பண்ணுறேன். அது வந்து நான் கரெக்டாக எப்படி பண்ணணும்னு மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வந்தோடனே ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ நைட்டுக்கு வந்து செய்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நம்ம வந்து மோமோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அந்த இடத்துல அந்த பழமுதிர்ச்சோலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து இந்த மோமோஸ் விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கு மோமோஸ் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா கடையில் சாப்பிட்றது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு 4 மோமோஸ் வந்து ஒரு 200 சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 145 மோமோஸு எத்தனை வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இட்லி குண்டாவில் வேக வைக்கலாம், இல்லை வேறு மாதிரி கூட பண்ணலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரையாக வேணும், ஏன்னா சிஷ்வான் சாஸ் மாதிரி என்ன இது கொடுத்துருக்காங்க, அது தொட்டுன்னு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை ஃப்ரை பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக ஈவினிங் சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு வாரம் போச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.